கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலும் நமது கர்மேல் சபையின் சார்பிலும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சியினுடைய 3வது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய சபையின் 34வது ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சியும் ஒரு நிகழ்வாக அமைய இருக்கிறது. அதனுடைய காரியங்களை நாம் தொடர்ந்து கவனிப்போம். என்ன திவ்யா, எப்படி இருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அதுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி உயர்ந்த நிலை அடையிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, நம்ம வாழ்க்கையில ஹைலி எக்ஸால்டட் ஆகணும்னா என்னென்ன வழியெல்லாம் இருக்கு? உங்க அனுபவம் ஏதாவது எனக்கு சொல்லுங்களேன். என்ன, நம்ம வாழ்க்கையில உயர்ந்த நிலை அடையணும் அப்படின்னா ஸ்கூல் பிள்ளைங்களை பார்க்கும்போது அவங்க தன்னுடைய எஜுகேஷன்ல அவங்களோட ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு உயர் நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு நேரத்தையும் அதிலேயே செலவிடுவாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அது மூலியமா அவங்க படிக்கணும்னு இது பண்ணுவாங்க. அவங்களுடைய முழு உழைப்பு, நேரம், எல்லா பிரயாசத்தையுமே அதில் கொடுப்பாங்க. கடந்த ஆண்டு அவங்க எடுத்த மார்க்கை விட இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக எடுக்கணும், அவங்களுடைய ஸ்கோரிங்கை அவங்களே பீட் பண்ணணும்னு சொல்லிலாம் பிரயாசப்பட்டு அவங்க அந்த உயர்நிலை அடையிறதுக்காக பிரயாசப்படுவாங்க. இது படிப்பில் மாத்திரம் இல்லை, ஸ்போர்ட்ஸ் மற்ற எல்லா காரியத்துலையுமே, வேலை காரியங்களில் கூட இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய அடுத்த உயர்நிலை அடையிறதுக்கு என்ன செய்யணும்னா அவங்க அந்த முழு நேரத்தையும் அவங்களுடைய எஃபர்ட்ஸையும் நாலேஜையும் கெயின் பண்ணி அதிலே செலவிடுறதை நம்ம பார்க்குறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்க, விளாக்லாம் பண்ணுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய வீடியோஸில் நல்ல ரீச் ஆகணும் அப்படின்னா அதனுடைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எப்படி ஃப்ரேம்ஸ் வைக்கலாம், என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம், வீடியோ எப்படி ஷார்ட் பண்ணலாம், என்ன மாதிரியான பார்ட்டிசிபென்ட்ஸ் வியூவர்ஸை நம்ம ரீச் பண்ணலாங்கிற மாதிரியெல்லாம் அவங்க பிரயாசப்படுவாங்க. இப்படியா முழு உழைப்பு, அவங்களுடைய எஃபர்ட்ஸு, அது மூலிமா அவங்க கெயின் பண்ணிக்கிற நாலேஜ் இதெல்லாம் வச்சு வாழ்க்கையில் உயர்நிலை அடையிறதுக்காக மக்கள் பிரயாசப்படுறாங்க. மேபி அந்த மாதிரி நம்மளும் பார்த்தோம்னா உயர்நிலை அடைவோமோன்ற மாதிரி என்னோட கருத்து. அப்படியா? இவ்வளவு விஷயம் இருக்கா? அதுதாங்க நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். எது? அதாங்க, வாழ்க்கையில எப்படி உயர்நிலை அடையிறதுன்றத பத்தி. ஓ, வாழ்க்கையில உயர்நிலையை அடையிறத பத்தி சொல்றியா? நீ சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம பாஸ்டர் அங்கிள் இருக்கால, ராபர்ட் சைமன் அங்கிள், அவங்க வந்து நம்மளுடைய கர்மேல் சபையினுடைய 34வது ஆண்டு விழா நிகழ்ச்சிகள்ல இதை குறித்து ஒரு மெசேஜாக கொடுத்தாரு. நம்ம வாழ்க்கையில உயர் நிலையை அடையிறதுக்கு என்னென்ன பிரின்சிபிள்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா இப்படி நம்ம ஒரு ஹைலி எக்ஸால்டட் ஒரு லைஃப் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் அங்கிள் ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. அப்படியா? பைபிள்ல இதெல்லாம் சொல்லியிருக்கா? ஆமா, வேதத்தின் அடிப்படையில் என்னென்ன பிரின்சிபல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா இப்படி ஒரு உயர்நிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்டர்கள் நமக்காக ஒரு சிறப்பான ஒரு செய்தி கொடுத்தாங்க. அந்த செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் நடந்துச்சு அந்த ப்ரோக்ராமில். நம்மளுடைய சபையில் உள்ள சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், அவங்கெல்லாம் இன்னும் விசேஷமாக நம்ம சபையில் உள்ள எல்லா மூத்த விசுவாசிகளும் சேர்ந்து ஒரு கலை நிகழ்ச்சி கூட அதில் நடத்தினாங்க, ஒரு கோரியோகிராஃபி பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தான் அங்கிள் இந்த செய்தியே சபையில் கொடுத்தாரு. அப்படியா? கலை நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து அங்கிள் செய்தி கொடுத்தாங்களா? ஆமா, இப்போவும் நம்ம அந்த உயர்நிலையை நம்ம வாழ்க்கையில் அடையிறதுக்கு என்னென்ன பிரின்சிபலாக இருக்குன்ற பாஸ்டரோட செய்தியை தான் இந்த வாலிப நாள் ப்ரோக்ராமில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம இந்த சிறு பிள்ளைகள், அந்த மூத்த விசுவாசிகள்லாம் நடத்தின அந்த கோரியோகிராஃபியை பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம இந்த செய்திக்குள்ளாக போவோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று நம் தேவன் வாக்குரைத்தபடி நம் ஒவ்வொருவருடைய பழைய பாவ வாழ்க்கையையும் அவர் எவ்வாறாக மாற்றியுள்ளார் என்று நம்மால் கூற இயலும். நம் ஆண்டவரால் எப்பேற்பட்ட பாவியையும், அவன் குடிகாரனோ, விபச்சாரக்காரனோ, கள்ளனோ அல்லது பகுத்தறிவாளனோ, நாத்திகனோ, எப்படிப்பட்ட பாவியாயினும் அவரண்டை வரும்போது அவனை தள்ளாமல் அவனை அணைத்து மன்னித்து அவனுக்கு புது வாழ்வு கொடுத்து அவரை போல மாற்ற முடியும் அவரால். ஆம், அந்த மாறாத கர்த்தரால் ஒருவரை எப்படி மாற்ற முடியும் என்ற கருத்தினை விளக்கும் வண்ணமாக இந்த நாட்டிய நாடகத்தை இப்போது கண்டு களிப்போம். ஹலோ விஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. நீங்கள் எப்படி இருக்கீங்க ஜோ? நானும் நல்லா இருக்கேன். சொல்லுங்கள். இது ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன விஷயம் சொல்லுங்கள். நம்ம பழைய ஸ்கூல்லேருந்து
நம்மளெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் 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 ஆமாம், எனக்கும் அந்த இன்விடேஷன் வந்திருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம 45 வருஷம் முன்னாடி படித்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாரும் வராங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் நினச்சிருந்தேன் 45 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்போ மீட் பண்ணுறது, எப்போனா ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு நினச்சேன் நான். இந்த சான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இவங்கெல்லாம் வராங்களா? பாபு, மணி, அந்தோனி வர்றாரு, சங்கர் வர்றாரு, அப்புறம் அஜித் வர்றாரு. வெரி குட், வெரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க தாரா எங்க இருக்காங்க? அவங்க வராங்களா இல்லைன்னு தெரியல. எல்லாம் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். பயங்கர சண்டைக்காரியா இருப்பா, சுட்டியா இருப்பா அவ்வளோ வராளா? எல்லாம் வராங்க. வெரி குட், வெரி குட். இப்போ அன்னைக்கு நம்ம சந்திக்கலாம். ஓகே, சரி சரி, ஓகே, தேங்க்யூ. ஓட்டேரியில் உள்ள கர்மேல் கிறிஸ்தவ பள்ளியில் ஒரு பெரிய விழா நடக்க இருக்கிறது. ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் அங்கு கூடி வர செய்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த பள்ளி முதல்வர். இந்த நிகழ்ச்சிக்கு காரணம் பள்ளி முதல்வர் மட்டும்தானா காரணம் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை இல்லை, பின்னணியில் ஒருவர் உள்ளார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஓய்வு பெற்று விட்டோமே, மூப்பு வந்து விட்டதே, இன்னும் சொந்த குடும்பத்தினராலேயே ஒதுக்கப்பட்டு விட்டோமோ என சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தவர்களை தூசி தட்டி எழுப்பி அவர்கள் தாளந்துகளை வெளிக்கொணர்ந்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்காக இந்த நாட்டிய நாடகத்தை ஏற்பாடு செய்த அந்த பின்னணியில் உள்ள நம் மேய்ப்பருக்கு மூத்த குடிமக்கள் சார்பில் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். வாருங்கள், இப்போது அந்த நாட்டிய நாடகத்தை தொடர்ந்து காண்போம். ஹலோ, வாங்க வாங்க, உங்கள் எல்லாரையும் பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். நான் தான் மிஸ்ஸஸ் ரோஸ்மேரி, பிரின்சிபல் இந்த ஸ்கூலுக்கு. நான் தான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், கால் பண்ணியிருந்தேன். நீங்கள் தான் அந்த அலுமினையில் 40 years பேக் இந்த ஸ்கூலில் நீங்கள் எல்லாம் படிச்சிங்க தானே? வெல்கம் 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 பேக். ஆமாங்க மேடம், நாங்கள் தான் வந்திருக்கோம். என் பேர் ஜோ, நான் 78 ஸ்டூடெண்ட். மேடம், நானும் இவரு கூட தான். என் பேர் விஜய். நானும் இவர் பேட்ச் தான், 70s படித்தோம். நீங்கள் இந்த மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கெட் டுகெதர் மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப சந்தோஷமாகுது. பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நாங்கள் ஜாயின் பண்ணி மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அது ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி. ஓகே, வெல்கம். நான் இந்த கர்மேல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 15 years-ஆக பிரின்சிபலாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்கூலுக்காக நிறைய காரியங்கள் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய கிரியேட்டர்ஸை நான் உருவாக்கிட்டுருக்கேன். அதில் தான் இந்த அலுமினி அசோசியேஷன் சொல்லி நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த அசோசியேஷனில் டிசைட் பண்ணி தான் நாங்கள் உங்கள் எல்லாரையும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ்லாம் இன்றைக்கி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதற்காக தான் இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வாலண்டியர்ஸாக உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. Come here students. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான் நம்முடைய இந்த ஸ்கூலில் 40 years பேக் இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஹாவ் அ நைஸ் டே. ஆமாம், நீங்கள் உங்களை பார்த்து ஞாபகமாக இருக்க, முகம் நல்லா ஞாபகமாக இருக்கு, ஆனால் பேர் ஞாபகம் வரல. நான் ஸ்வர்ணா. ஓ, சொர்ணாவா? நீங்கள் அநேகமாக எங்களுக்கு 1 year சீனியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஆமாம். நீங்கள் தானே இப்போ 12th ஸ்கூல் டாப்பராக வந்தீங்களே? ஆமாம் ஆமாம். கரெக்ட், நீங்கள் தான். ஓகே. ஆமாம் விஜய், கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ஆமாம், நான் இப்போ தான் ஞாபகம் வருது. இவங்க ஒரு புத்தக புழுவாக வச்சுவீங்க. ஆமாம், கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. நீங்கள் விஜய் தானே? அப்படி இருக்கீங்க, கொஞ்சமும் மாறலை. நீங்கள் ஜோ. உங்களை யாராவது மறக்க முடியுமா? ஜோன்னா ஃபுட்பால், ஃபுட்பால்னா ஜோ. இவங்க யாருன்னு தெரியுதா? நீங்கள் ராணி தானே? நீங்கள் கரெக்ட், ஞாபகம் வந்துச்சு. ராணி தான் நீங்கள். ஹலோ மேடம், வாங்க வாங்க. உங்களையும் பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய இன்விடேஷனை ஏற்றுக்கொண்டு இந்த ஸ்கூலுக்கு உங்களுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா. தேங்க்ஸ் மேடம். இப்படிப்பட்ட அல்யூமினி கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணினதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப வருஷமாக
இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு எதிர்பார்த்தேன். எதிர்பார்க்காத விதமாக இந்த சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு முதலாவதாக கடவுளுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். உங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேம்மா, தேங்க்யூ, வெல்கம். ஸோ இது உங்களுடைய நாள், உங்களுடைய நேரம். திஸ் இஸ் யோர் டே, திஸ் இஸ் யோர் டைம். ஸோ ஹாவ் அ கிரேட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் டே வித் யுவர் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ். Hey Joe, how are you? I am fine. Jay, how are you? Yeah, I'm fine. How about you? I'm fine, ma. Hi, this is Rani. Yeah, I This remember. is Sornatha. Yeah, I remember. How they were all students were all. I remember. Jennifer, இன்னும் நீங்க எல்லா பேரும் ஐடென்டிஃபை பண்றீங்க. Yes. இன்னும் நாம சுத்தி நிறைய இருக்கு உங்களுக்கு. Very good, very good. Sorna, how are you? Hey Bharati, how are you? இத்தனை வருஷம் கழிச்சு இப்போதான் பார்க்கணும் நான். ஹலோ ஜெனிப்பா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. சூப்பராக இருக்கிறீங்களே. ஜோ, அங்க பாருங்களேன், மணி வராரு பாருங்க. ஆமாம் ஆமாம், மணிதான் அது. மணி, எப்படி இருக்கீங்க? ஹலோ ஜோ, விஜய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பா, எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம்ப்பா. அங்கே ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நாளுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உண்மையாகவே அப்படி இளைஞர்கள் மாதிரியே இருக்கிறீங்களப்பா. அன்னைக்கு கர்மேல் ஸ்கூலில் படித்த பிள்ளைங்கள மாதிரியா இருக்கிறீங்க. அப்பா, வித்தியாசமாக எவ்வளோ இளைஞராக எவ்வளோ அழகாக ஒன்று கூடி நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கு நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, முதல்வருக்கு நம்ம நன்றி சொல்லி தான் ஆகணும். Hey Mani, how are you? Bharati, எத்தனை பசங்க இருக்கே? அவங்களுக்கா 4 பிள்ளைங்கங்க. ஒருத்தர் அட்வொகேட்டாக இருக்காங்க, ஒருத்தர் இன்ஜினியரிங்காக இருக்காங்க, ஒருத்தர் வந்து டாக்டராக இருக்காங்க, இன்னொரு பிள்ளை வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. பரவாயில்லையே, ஸ்கூலில் எவ்வளோ ஆட்டம் போட்டு நீ. பரவாயில்ல, உன் பிள்ளைங்கள இவ்வளோ அளவுக்கு படிக்க வச்சிருக்குன்னா பெரிய விஷயமாச்சே. ஜெனிஃபர், உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கங்க? எனக்கு 2 பசங்க, 2 பேர் வந்து பிஸ்னஸில் இருக்கிறாங்க. நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். நம்ம மலர்ப்பா, நம்ம ஏஜில் அவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க்குப்பா. அவங்கள மறந்துட்டிங்களா? நம்ம கிளாஸில் நல்ல சூப்பராக பாட்டு பாடுவாங்களாப்பா. நீ ஜெனிஃபர் தானே? ஸ்கூலில் எப்போ பாரு ஓடினே இருப்ப. ஸ்கூலில் நீ தான் ஸ்போர்ட்ஸ் கேப்டன். எப்படி இருக்கிற? நல்லா இருக்கியா? பாரதி, எப்படி இருக்கிறீங்க? ராணி வரா, மணி, விஜய், ஜோ, இவங்களெல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? நல்லா இருக்கிறீங்களா? உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்லா இருக்கோம். பரவாயில்ல மலர், இன்னும் எங்களை நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே. ஏய், இவங்கெல்லாம் கர்மல் ஹாஸ்டல் கும்பலாச்சே. ஆமா, இது சரியான அரட்டை பார்ட்டிங்களாச்சு இவங்க. விஜய், மணி, ஜோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தாலே தெரியலையா? சந்தோஷமா இருக்குமே. அவங்க இருக்காங்களே, தாரா தானே அவங்க? மணி, விஜய், எப்படி இருக்கீங்க? ஜெனிஃபர், அப்படியே இருக்கீங்க? இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கீங்களா? சூப்பர். பாரதி, ராணி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்தா. ராஜா, ராஜாதி ராஜா, கம்பீர மகாராஜா, நம்ம ராஜா வருகிறார். ஏய் அந்தோணி, மணி, விஜய், ஜெனிஃபர், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு. ராஜா, எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன்பா. சென்னையில் தான் இருக்கிறேன். நான் பேங்க்கில் மேனேஜராக வேலை பார்த்து ஓய்வு பெற்று இருக்கேன்பா. பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்க. ஒருத்தன் அமெரிக்காவில், ஒருத்தன் கனடாவில் நெட்லாம் செட்டில் ஆகிட்டான். தாரா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. நீ ஆன்டினி தானே? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா, கையில் என்ன பர்சன்லாம் பலமாக இருக்கு. ஆமாம், அந்த ஹோட்டல் இருக்குது, ஐயா ஆஸ்பத்திரி, தாரா ஐயா ஆஸ்பத்திரி. அது உனக்கு தெரியுமா? ஆமாம், அவங்க பையன் தான் அதில் டாக்டராக இருக்காரு. அப்போ அவங்க பர்ஸு வெயிட்டாக இருக்காதா? ஓ, ரொம்ப சந்தோஷம். நீ என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? இது பர்ஸ் இல்லை, பைபிள். இப்படி என்னை மாற்றினதே இந்த பைபிள் தான். நீ தாரா, எப்படி கடவுள் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி இந்த பைபிளை தூக்க ஆரம்பிச்ச? தாரா, கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் தாரா மாறா. நீ மாறவே மாட்டேன்னு நினைச்சோம், எப்படி மாறின? நான் கூட இந்த தாரா மாறவே மாட்டேன்னு நினச்சேன். எப்படி மாறிட்டா பாரு. என்ன தாரா,
ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஒரு சண்டை வந்துச்சு, பயங்கரமான சண்டை. அப்படியெல்லாம் சண்டை போட்ட நீங்களா இப்படி ஆயிட்டீங்க? ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கா? கடவுள் கண்ணுக்கு தெரியல, கடவுள் இல்லைன்னு இவ சொல்ல, அதுக்கு நீங்க கூட உன் மூளை கூட கண்ணுக்கு தெரியல, உனக்கு மூளை இருக்கான்னு இவர் சொல்ல, உடனே இவளுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வர பெரிய சண்டை ஆச்சு. அதை மறக்க முடியுமா? ஆமா ஆமா, நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு பெரிய சீனா மாறிச்சே. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போனேன்னா அங்கேயும் போய் சண்டை போட்டேன்னா அநேக புக்ஸ் வாசிக்க ஆரம்பித்தேன். எனக்குள்ள பல கேள்விகள் எழ ஆரம்பிச்சன. இது சரினா அது தப்பு, அது தப்புனா இது சரி. அப்போ எதுதான் சரின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். சத்தியத்தை தேட ஆரம்பித்தேன். இவங்கெல்லாம் ஒரே காந்தி பரம்பரையா. இவங்கெல்லாம் அப்படியே சத்தியத்தை தேடி போயிட்டாங்க. வாங்க வாங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை போய் நம்ம ப்ராக்டிஸ் எடுப்போம். வாங்க. சத்திய சோதனை தான். வாங்க வாங்க போலாம். படைப்பாளி இல்லாம படைப்பு இருக்குமா? கடவுளை கற்பித்தல் முட்டாள்னு சொல்றாங்க. என்னுடைய ஆராய்ச்சியில அடர்ந்த காட்டு பகுதினாலும் ஜெலோன் இருக்க மலைப்பகுதினாலும் நம்மளால போகவே கூட முடியாத இருண்ட பகுதியிலும் கூட பயத்தினாலேயோ பக்தினாலேயோ கடவுளை கும்பிடுறாங்க. அவங்களுக்கு கடவுளை கற்பிக்க கூடுமோ? ஆமா, நீ சொல்றத பார்த்தா கடவுள் மறுப்பு தான் கற்பிக்கப்படுகிறதோ? அப்போ நீங்க கிறிஸ்டினா மாறிட்டீங்களா? எந்த மதமும் என்னை மாற்றல ஜெயா. 33 வயது வாலிபனை அடிச்சு நார் நாரா கிழிச்சு துவைத்து எடுக்க தன்னை ஒப்பு கொடுத்தாரே, அவரைத்தான் நான் பின்பற்றுகிறேன். அவரை போல வாழ ஆசைப்படுகிறேன். தாரா, அந்த இயேசு உயிரோடு எழும்பினார்னு நீயுமா நம்புற? ஆமாம் தாரா, பைபிளில் எழுதியிருக்குது. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14வது வசனத்தில் அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படி எழுதியிருக்குது. ஒரு அடர்ந்த காட்டில் எங்கே பார்த்தாலும் கும்மிருட்டு, உதவி செய்ய யாருமே இல்லை. வழி தெரியாம அலைந்து திரிந்து கொண்டன போல பாதை தெரியாமல் அலைந்து திரிந்த எனக்கு ஒரு நாள் இரவு இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். இருளில் தவித்தவனுக்கு வெளிச்சம் கிடைத்தது போல மாபெரும் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன். இவ்வளவு பெரிய கடவுள் என்னை நேசித்து தன்னை வெளிப்படுத்தி இவ்வளவா என்னை மாற்றியிருக்கிறார். ஆமாம் தாரா, உன்னை பார்க்கும்போது எவ்வளோ மாறிட்டு இருக்க. உன்கிட்ட நான் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறேன். தாரா, நான் கூட பேருக்கு தான் கிறிஸ்டினாக இருந்தேன். ஆமாம்மா, எனக்கு கூட நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு கையில் பைபிள், ஒரு கையில் சினிமா புஸ்தகம் இருக்கும். ஆமாம் ஆமாம், நான் கூட ஒரே மேக்கப்பு, சினிமா பைத்தியம், சீரியலு. ஆனால் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போயிடுவேன். ஆனாலும் என் வாழ்க்கை ஒரு வெறுமையாக காணப்பட்டது. என்றைக்கு இந்த பைபிளை நான் எடுத்தனோ, அந்த பைபிளை வாசிக்கும் போது அதில் கீழ்ப்படிந்து திருமுறுக்கு ஞானஸ்தானம் எடுத்து அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு. நானும் ஆசீர்வாதமாக இருக்கிற சந்தோஷமாக நான் இருப்பேன். என்ன தாரா, நளினி, நீங்கள் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா என்ன? நாங்கள் கூட தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். உலகத்திலே நீங்கள் தான் பெருசாக ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி பேசுகிறீங்க. அப்படி என்ன தான் பெருசாக செஞ்சுட்டாரு உங்கள் கடவுள்? நீங்கள் ஒன்றுதான் சந்தோஷமாக இருக்கீங்களா? எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்காங்க. ஏன் நாங்களே சந்தோஷமா இல்லையா? உங்களுக்கு ஒரு கடவுள் தான், எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு படிப்புக்கு ஒரு கடவுள், பணத்துக்கு ஒரு கடவுள், அப்படியே வீரத்துக்கு ஒரு கடவுள், அப்படி எத்தனையோ கடவுள் எங்களுக்கு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கடவுளை வச்சுக்கிட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்க. என் கடவுள் எனக்கு நல்ல படிப்பு கொடுத்தாரு. நான் கூட இன்ஜினியரிங் படிச்சுட்டு நல்ல வேலையில் இருந்துக்கிட்டு என் பிள்ளைங்களும் இங்கிலாண்டில் டாக்டராக இருக்காங்க, இங்கிலாண்டில் வேலை பார்க்குறாங்க. நல்ல வசதி வாய்ப்புகளோடு நாங்கள் கூட இருக்கிறோம். ஆனால் உன் பிள்ளை ஓட்டேரியில் இருக்கிற ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறோம். ஏசப்பா எனக்கு நல்ல குடும்பம் தந்திருக்காரு. ஒரு சண்டை சச்சரவு இல்லை, நிம்மதியாக இருக்கோம். ரிட்டையர்மெண்ட் லைஃப் சூப்பராக இருக்குது. குடும்பம்னா பிரச்சனை இருக்க தான் செய்யும். குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் எந்த குடும்பமும் கிடையாது.
ஒரு உப்பு காரம் அதெல்லாம் போட்டு கீட்டு எல்லாம் சமைச்சாதான் ஒரு நல்ல ஒரு அறுசுண உணவு கிடைக்கும். குடும்பம்னா 1000 இருக்கும். அதுக்கு மத்தியிலையும் எப்படி நிற்கிறோம், ஸ்டெடியாக நிற்கிறோமா, கெத்தாக இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். திவ்யா, ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல வீடு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு நல்ல எஸ்டேட் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு என்ன இப்போ? ஆமாம் ஆமாம், என்ன எஸ்டேட்? ரியல் எஸ்டேட்டா, டீ எஸ்டேட்டா? ஆமாம், உங்கள் கடவுள் அதை செஞ்சார், இதை செஞ்சார், இப்படி செஞ்சார், அப்படி செஞ்சார்ல ரொம்ப பேசுகிறீங்களே. இப்போ உங்கள் கடவுள் உங்களுக்கு என்ன செஞ்சார் அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஆமாம் திவ்யா, ஒவ்வொரு நாளும் அவரை போலவே என்னை மாற்றிக்கொண்டு இருக்கிறார் ஏசப்பா. திவ்யா, ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் நாம் ஒருவரை போல் மாறணும், அவரை போல வாழணும். அப்படின்னா யாரை நம்மால் பிரதிபலிக்க முடியும்? யார் தான் நம்மை தம்மை போல மாற்ற முடியும்? உண்மையா உன்னை நேசிக்க யார் உண்டு இந்த உலகத்தில்? இந்த கேள்வியை நான் தேடினேன், பதிலை கண்டு கொண்டேன். நீயும் தேடிவா, அந்த கேள்விக்கான பதிலை கண்டு கொள்வாய். ஆமாம், நானும் ஒருவரை போலவே மாறணும். அப்படின்னா நான் யாரை போல மாறுறது? யார் தான் என்ன அவங்கள போல மாற்ற முடியும்? நேசிக்க சிலர் இருக்கலாம், ஆனாலும் என்ன உண்மையா நேசிக்க யார் இருக்காங்க? ஆமாம் ஆமாம், பிரதர்ஸ் எல்லாம் எங்கே போனாங்க? ஈவினிங் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போயிருக்காங்க. என்ன பலமாக மேலே பார்த்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்க? வா, டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க போகலாம். அங்கே போனால் நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும். டான்ஸ் ப்ரோக்ராமா? வாங்க போய் பார்க்கலாம். சூப்பராக ஆடுவாங்களே, வாங்க போய் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், இந்த நாடகத்தை நன்றாக கண்டு கழித்தீர்கள் என்று உங்களுடைய பிரதிபலிப்புகளிலிருந்து நான் உணர்ந்து கொள்கிறேன். உங்களை பார்த்தாலே தெரிகிறது. ஆண்டவருக்கு நன்றி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உண்மையான தெய்வம் யார் என்ற தேடுதல் இருந்தாலே போதும். அந்த நபர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொள்வது நிச்சயம். நம்முடைய போதகருக்கும் அவரை போல இன்னும் அநேக ஊழியருக்கும் விசுவாசிகளுக்கும் மெய்க்கடவுளை கண்டறிய வேண்டும் என்ற ஒரு வேட்கை, ஒரு தாகம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அவர்கள் தேடுதலுக்கு ஏற்ப மெய் தேவனாம் இயேசு கிறிஸ்துவை தம் வாழ்வில் கண்டு கொண்டனர். தங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை வெளிப்படுத்தினர். அவர்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தனர். இங்குள்ள நாமும் ஆண்டவருக்காக நம்மை விட்டு கொடுக்க அவரை போலவே நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக அவர் நம்மை மறுரூபப்படுத்துவார். எனவே நம் வாழ்க்கையையும் பூரணமாக அவரிடம் ஒப்படைப்போம். மற்றும் இந்த நாடகத்தை ரசிக்க இங்கு புதிதாக வந்தவர்கள், கர்மேலுக்கு முதன்முறையாக வந்தவர்கள் இங்கு இருப்பீர்களானால் உங்கள் உள்ளங்களில் இந்த நாடகம் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்களும் சிந்தியுங்கள், உணர்வடையுங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாறாதவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். மாறிடார், மாற்றுவார் ஒவ்வொரு நாளும் அவரை போலவே. எத்தனை பேர் இப்போ பயத்தோடு உட்காந்துருக்கீங்க? போகும்போது உங்கள் பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு போக போகிறீங்க பாருங்களேன். இப்போதும் நம்ம கரங்களை தட்டி நமது சபையின் பிரதர்ஸை அழைக்கலாமா? இப்போது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாமா? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்.
பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. ஐலசா ஐலசா காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. ஒய்யாரே ஒய்ர ஒய்ர ஒய்யா, ஒய்யாரே ஒய்ர ஒய்ர ஒய்யா. வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம். ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நாம் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நாம் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஐலசா. இப்போதும் தெளிவுரை வழங்க வருமாறு நம்முடைய அன்பான போதகர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய திருச்சபையில் சிறார்கள், வாலிபர்கள் மட்டுமல்ல, முதியோருக்கும் அவங்க முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த திட்டங்களை தருபவரும் அவரை, செயல்படுத்தி மகிழ்பவரும் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் ஒரு வார கால அளவில் இவ்வளோ தூரம் அவங்க செய்திருக்காங்கங்கிறத என்னால் விளங்கி கொள்ளவே முடியலை. அதை கோஆர்டினேட் பண்ணவங்க, டைரக்ட் பண்ணவங்க, அதோடு கூட ஒத்துழைத்த அருமையான நம்ம மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துறேன். பிரதர்ஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அப்படியே உள்ளே போய் ஆடிடலாமா அப்படின்னு நான் யோசித்தேன். சரி, நல்லா ஆடிட்டு இருக்காங்க, கெடுத்துடக்கூடாதுன்னு பின்னால் உட்காந்துக்கிட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
நீங்கள் பார்த்துருப்பீங்க, உகந்த உயர்நிலை உங்களுக்கு. இன்றைக்கு குறிப்பாக தன்னார்வ தொண்டர்களை நம்ம பாராட்ட வந்திருக்கிறோம். சபையில் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. நம்முடைய சபையில் கிட்டத்தட்ட 50%, லிட்டில் மோர் தென் 50%, 50 விழுக்காடுக்கும் அதிகமான பேர் ஏதோ வகையில் ஒரு வகையில் தொண்டாற்றுகிறார். பிரியமானவர்களே, இப்போ ஒரு சினிமா கொட்டகை இருக்குது. சினிமா கொட்டைக்கு போகிறோம், டிக்கெட் வாங்கிட்டு போய் உட்கார்றோம். அந்த படத்தை அதை என்ஜாய் பண்ணுறோம். அவங்க அழும்போது அழுறோம், அவங்க சிரிக்கும்போது சிரிக்கிறோம், அவங்க சண்டை போடும்போது பக்கத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம், பக்கத்தில் உள்ளவங்களை குத்துறோம், என்ஜாய். இன்றைக்கி அநேக இடங்களில் சபைங்கிறதும் அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டர் மாதிரி இருக்குது. யாரோ நாற்காலெலாம் போட்டு வச்சுருக்காங்க, போய் உட்கார்றோம். சினிமா கொட்டையில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோம். இன்றைக்கி சபையில் சினிமா ப்ரோக்ராம் முடிஞ்சு போகும்போது காணிக்க போட்டு போயிடுறோம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? யார் சேர் போட்டா, யார் தரையை பெருக்குன்னா யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி அநேக சபைகள் அப்படி இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்களுக்கு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் கொலீக். போகும்போது அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இல்லைன்னா மொய் கவர் கொண்டு போகிறீங்க. போய் வரிசையில் நின்று அந்த மொய் கவரை கொடுத்துட்டு சாப்பிட்டு போயிடுவோம். நம்ம ஏதாவது வேலை செய்வோமாங்க? அங்கே பரிமாறினோமா? இல்லை, அங்கே யாரோ விட்டு கல்யாணம், நம்ம போனோம், சாப்பிட்டோம், மொழி கொடுத்தோம், போயிட்டோம். இன்றைக்கி அநேக இடங்களில் அப்படி தான் இருக்குது. சபைக்கு வர்றாங்க, அட்டென்ட் பண்ணுறாங்க, காணிக்க போடுறாங்க, தஸ்மாபாகம் கொடுக்குறாங்க, போயிடுறாங்க. ஆனால் நம்முடைய சபை இதில் சொல்ல வேறு லெவலு, வேறு லெவலு. கரங்களை தட்டி கத்துற சோத்துறீங்களா? இது நம்ம வீடு, நம்ம தான் பெருக்கணும், நம்ம தான் தூக்கணும், நம்ம தான் சேர் போடணும், நம்ம தான் பரிமாறணும், நம்ம வீடு. பிரியமானவர்களே, இப்படி சபையில் பணி செய்கிறவர்கள் அவங்களுக்கு வேதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை நான் முதலாவது உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். 1 தீமோத்தேயு 3:13 1 Timothy chapter 3 verse 13 வாசிங்க. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள், உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் என்றல்ல, உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். இந்த உதவிக்காரர் என்பதற்கு பிரியமானவர்களே ஆங்கிலத்தில் டீக்கன் அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி சில சபையில் டீக்கன்ங்கிறது ஒரு போஸ்ட். ஆனால் வேதத்தில் பவுல் எழுதும்போது டீக்கன் என்பதெல்லாம் ஒரு போஸ்ட் அல்ல, டீக்கன் என்றால் தமிழில் உதவிக்காரர் என்று பார்க்கிறோம். இதற்குரிய கிரேக்க வார்த்தை டயாக்கோனஸ். இந்த டயாக்கோனஸ் இல்லை டீக்கன் என்ற சொல்லினுடைய பொருள் டு ரன் ஆன் எரன்ஸ், ஓடிசாடி எடுபடி வேலை செய்கிறது. இது இன்றைக்கி நிறைய சபையில் பதவின்னு நினச்சிக்கிறாங்க. டீக்கன்ஸ், நாங்கள்லாம் அந்த சபையில் டீக்கன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, அந்த சொல்லினுடைய பொருள் டு ரன் ஆன் எரன்ஸ், எடுபடி வேலை செய்கிறது. நம்ம தமிழில் சொன்ன எடுபடி வேலை செய்கிறது. இப்படி எடுபடி வேலை செய்கிறவர்கள் தங்களுக்கு, இந்த எடுபடி வேலையை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையை அடைவார்கள். இந்த நல்ல நிலையை அடைவார்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷில், பழைய இங்கிலீஷில் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. They will purchase to themselves a good degree. அவங்க தங்களுக்கு ஒரு நல்ல டிகிரி வாங்கிக்குவாங்கங்கிற மாதிரி. இன்றைக்கி அதனால் நிறைய பேர் காசு கொடுத்தே இந்த டாக்டர் பட்டம், பாஸ்டர் பட்டம், பிஷப் பட்டம், ரெவரண்ட் பட்டம், பொன்வண்டு பட்டம், என்னென்னமோ பட்டம்லாம் வாங்கிக்கிறாங்க. அது கேட்டால் பைபிளில் சொல்லியிருக்கு, தே பர்ச்சேஸ் themselves a good degree. அதனுடைய பொருள் டிகிரி அப்படின்னா நம்ம சொல்கிறோம்ல, ஜோரம் எத்தனை டிகிரி இருக்குது? 100 டிகிரி, 102 டிகிரி. டிகிரி என்பது நிலை என்ற அர்த்தம். பாவம் அங்கே இங்கிலீஷ் தெரியாமல் டிகிரினா இன்னும் காசு கொடுத்து டிகிரி வாங்குகிறோன்னு நினைக்கிறாங்க. டிகிரி என்று சொன்னால் நிலை என்ற அர்த்தம்.
ஒரு நிலை. அவங்க தங்களுக்கு நல்ல நிலையை அடைகிறார். ஒரு மொழிபெயர்ப்பில் வெல் அக்வயர் ஃபார் தெம்செல்ஸ் எ குட் ஸ்டாண்டிங். இந்த எரன்ஸ் வேலை செய்கிறவங்க மைக் வைக்கிறாங்க, ஓடிச்சாடி எதையோ செய்கிறாங்க. இந்த சின்ன பசங்க வந்து செய்கிறாங்க, இந்த எரன்ஸ் வேலை செய்கிறாங்க. சின்ன குட்டி கேர்ள்ஸ் பாஸ்டர்மாக்கு ஹெல்ப்புக்கு ஓடுறாங்க, என்ன ஹெல்ப்புக்கு ஓடி வர்றாங்க, ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாங்க. அவங்க பாஸ்டர்மா, அவங்க பாஸ்டர், பட்டிமா, இப்படி எரன்ஸ் வேலை செய்கிறவங்க they acquire for themselves a good standing. இன்னொரு மொழிபெயர்ப்பு will earn a good reputation. இப்போவுமே நீங்கள் திரும்பி பாருங்கள், இப்படி சபையில் ஏதோ ஒரு வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு தனியான ஒரு ரெப்புடேஷன் இருக்க தான் செய்யுது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. they earn themselves a good reputation. ஒரு மரியாதைக்குரிய, ஒரு தமிழ் வெர்ஷன் ஈஸி டு ரீட் தமிழில் இருக்குது, ஒரு மரியாதைக்குரிய நிலையை அடைவார்கள். ஆனால் என்ன இந்த இதில் முதல் வார்த்தை 13ஆம் வசனம் எப்படி வாசிங்க? இப்படி. எப்படி வாசிங்க? இப்படி. எப்படி வாசிங்க? இப்படி. எப்படி? இப்படி. எப்படி? எப்படி இந்த வேலையை செய்யணும்? இந்த உதவிக்காரருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் கடன்னு சொல்லி 15 குவாலிஃபிகேஷன்ஸை நான் உங்களிடத்தில் சொல்ல போகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அதிகாரம் முதல் 7 வசனத்தில் குவாலிஃபிகேஷன் ஆஃப் கண்காணி, சூப்பர்வைசர். பொதுவாக அன்றைக்கு சூப்பர்வைசர் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் சூப்பர்வைஸ், மேற்பார்வை. இந்த மேற்பார்வைங்கிறதுக்கு தமிழில் சொன்னால் மேஸ்திரி. இந்த மேஸ்திரி வேலை செய்கிறவங்களுக்குரிய குவாலிஃபிகேஷன்ஸ், அதுக்கு தான் அங்கே லத்தின் வேர்டு பிஷப் அப்படின்னு. பிஷப்னா ஒரு பட்டம் அல்ல. பிஷப் என்ற சொல்லினுடைய பொருள் கண்காணி, சூப்பர்வைசர். அது பாஸ்டர் மாத்திரமல்ல. இப்போ சண்டே ஸ்கூலுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க, மீடியாவுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. எல்லாவற்றையும் சூப்பர்வைஸ் பண்ணுறது, அங்கே ஒரு மேற்பார்வை பார்க்குறது பாஸ்டர் இருப்பார், அது ஒரு பிஷப். பிஷப் என்பது இன்றைக்கி ரோமன் கத்தோலிக்க பழக்கத்திலிருந்து சிஎஸ்ஐ, இன்றைக்கி பென்டெகாஸ்டில் வந்து அது ஒரு பட்டம் மாதிரி, பிஷப் பட்டம். தே பர்ச்சேஸ் தெம்செல்ஸ் எ குட் டிகிரி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இல்லை, பிஷப்னா சூப்பர்வைசர். முதல் 7 வசனங்களில் மேற்பார்வை, கண்காணி, கண்ணை வச்சு காண்கிறவன், கண்காணி. இப்போ நீங்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறீங்க, பட்டிமன்றம் ஆரம்பிக்கணும், எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. நான் வந்தோன்னு பார்க்குறேன், ஐயோ ஸ்டேஜ் ரெடி ஆகலை, எங்கே செல்வா கத்துறல, அதான் சூப்பர்வைசர், அதான் பிஷப். பிஷப்னா அங்கேயும் போட்டிருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. வந்து பார்க்குறேன் ஸ்டேஜ் ரெடி ஆகலைப்பா, கூடுப்பா, இந்த சேரை போட்டுப்பா, ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுதுப்பா. கண்காணிக்கிறேன். மைக் ரெடி ஆயிடுச்சா? சூப்பர்வைஸ் பண்ணுறேன். அதுக்கு தாங்க பேர் பிஷப், வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஒன் யூ சூப்பர்வைசஸ். அவனுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும்னு முதல் 7 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 8ஆம் வசனத்திலிருந்து உதவிக்காரருடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், யார் சந்தோஷுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், எப்தாவுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும், இங்கே ஹெல்ப் பண்ணுற சிஸ்டர்ஸுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு நல்ல டிகிரி, ஹை டிகிரி, ஒரு நல்ல டிகிரிக்கு அவங்க வர்றாங்க அப்படின்னு பவுல் சொல்லியிருக்காரு. எப்படி செய்யணும்? 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம், வாசிங்க. அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும். பிரியமல்ல, குறிப்புகளை மாத்திரம் நான் வேகமாக சொல்லி போகிறேன். சொல்லும்போது கூடுமானா அவங்க ஸ்க்ரீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வேகமாக நான் சொல்லிட்டு போகிறேன், அவங்களுக்கு முடியுமான்னு தெரில. முதலாவது, உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் இரு நாக்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. வேணா குறிச்சிக்கோங்க, படப்படப்படன்னு சொல்ல போகிறேன். இந்த இரு நாக்கு அப்படிங்கிறது இன்னும் மூலத்தில் எப்படி இருக்குன்னா டபுள் ஃபேஸ்ட். இங்கே ஒரு முகம், அங்கே ஒரு முகம், இங்கே ஒன்று பேசுகிறது, அங்கே ஒன்று பேசுகிறது.
இப்போ நான் கூப்பிட்டு ஏய் சேர் போடலையாடா அப்படின்னா இந்த போட்டுறேன் ஐயோ தலைவலி அவரோட அப்படின்னு இருக்கக்கூடாது. 2 ஃபேஸ் இருக்கக்கூடாது, 2 நாக்கு இருக்கக்கூடாது. இப்படி கர்த்தருடைய ஊழியத்தில் எடுபடியாக இருக்கிறவர்கள் தங்களுக்கு ஒரு பெரிய ரெப்புடேஷனே உண்டாக்குகிறார். அப்போ முதல்ல ஊழியம் செய்ய எல்லாம் நினைவு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு தெளிவுரை இது. என்ன சொல்கிறோம்? நம்ம இந்த கர்த்தருடைய ஊழியத்தில் உதவிக்காரராக இருக்கிறவங்க நமக்கு 2 முகம் இருக்கக்கூடாது. இங்கே ஒரு முகம் அங்கே ஒரு முகம்னு காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. 2 வாய் இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் 4 பிரசில் இங்கே போய்ட்டு ஐயோ அது ஒரு சனியை அப்படி சொல்லக்கூடாது. நம்பர் 1 இருநாக்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. 2வது மதுபான பிரியராயும். நாங்கள்லாம் மதுபான பிரியரா அப்படின்னு கேட்காதீங்க. பைபிளில் மதுபானம்ங்கிறது இன்றைக்குள்ள லிக்கரும் அதில் அடங்கும். ஆனால் மதுபானம் என்று பைபிளில் சொல்கிறது பிரியமான மது என்றால் இனிப்பு, பானம் என்றால் ஒரு பிவரேஜ். மதுபானம் என்றால் இனிய பானம் என்ற அர்த்தம். அந்த இனிய பானத்தையும் அதிகமாக குடிக்கும்போது, அந்த இனிய பானத்தையும் அதிகமாக பருகும்போது அதுலேயும் கொஞ்சம் போதை உண்டாகும். மதுபான வெறி கொள்ளாமல் அப்படின்னு இருக்கு. இங்கே மதுபான பிரியராக இருக்கக்கூடாது என்பது காஃபி டீ குடிக்கலாம், காஃபி டீக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்துக்கும் அடிக்ஷனாக இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் எடுபடி வேலை செய்கிறோன்னா அது தப்பு இல்லையா என்றால் நான் அதுக்கு அடிமை கிடையாது. அடிக்ஷனை பற்றி நிறைய பேசியிருக்கேன். அப்போ அவங்க they are not addicted to anything. எந்த பழக்க வழக்கம் இங்கே வேலை செய்யும்போது ஒருத்தன் வாடா காஃபி குடிச்சிட்டு வரலாம், காஃபியா நான் வாரேன் பெறப்படாது. பிரியாணி நான் வாரேன்டா வேலையை விட்டு பிரியாணிக்கு பெறப்படாது. எந்த ஒரு பிரியாணி தப்பாக சரியாங்கிறது வேறு, பிரியாணிக்கு அடிக்ஷனாக இருக்கக்கூடாது. இப்படி கர்த்தருடைய வேலையை நன்றாக செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையை அடைவார்கள். எதுக்கும் அடிக்ஷன் இருக்கக்கூடாது. தண்டில் சேவகம் பண்ண எழுதி கொண்டவன் எவனும் பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் சிக்கிக்கொள்ள மாட்டான். வேலை எனக்கு ஃபஸ்ட், கர்த்தருடைய ஊழியம் எனக்கு ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். 3வது வாசிங்க. இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல். இழிவான ஆதாயம், ஒரு சின்ன ஏதோ ஒரு கெயின் கிடைக்கும். ஒரு காஃபி வாங்கி தர்றாங்க, அங்கே ஒரு ஸ்பெஷல் A1 வாங்கி கொடுக்குறாங்க, இல்லை ஏதோ ஒரு gift கொடுக்குறாங்க. அந்த இழிவான ஆதாயத்தை இச்சிக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய சபையில் உதவிக்காரராக இருக்கணும்னா யாரோ ஒருத்தர் gift கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபேவர் பண்ண முடியாது. நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன். நம்ம சபையில் நிறைய மியூசிஷியன்ஸ் இருந்தாங்க. கீபோர்டு, பேஸ் கிட்டார், ரிதம் கிட்டார், ட்ரம் செட், தபேலா, ட்ரிபிள் கேங்கோ, இப்படி நிறைய மியூசிஷியன்ஸ் இருந்த நாட்கள். அப்போ ஒரு குட்டி தம்பி இந்த மாதிரி தன்னார்வ தொண்டர் ஒருவர், அதில் ஒருவருக்கு மாத்திரம் உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் எடுத்து வைப்பார், இன்னொருத்தருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து வைக்க மாட்டார். இதுக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பையன் அவங்க இதை மாத்திரம் எடுத்து வைக்கிறான், ஏன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து வைக்க மாட்டானா? குறிப்பாக சொல்கிறேன், அந்த கிட்டாரெல்லாம் எடுத்து வைக்கணும், இந்த ட்ரம் பேட் எடுத்து வைக்க மாட்டானா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னப்பா அப்படின்னு கேட்டால் இன்னொருத்தர் வேறு ஒன்றும் இல்லை, அவர் அவனுக்கு சின்ன சின்ன கிஃப்ட் கொடுப்பாரு, அதனால் அவருடைய இதை மட்டும் செய்கிறான், இவர் ஒன்றும் கிஃப்ட் கொடுக்க மாட்டார், இவர் இதை செய்ய மாட்டான். ஐயோ, இதுதாங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியம் செய்கிற பிள்ளைங்க இழிவான ஆதாயத்தை என்ன செய்யக்கூடாது, இச்சிக்கக்கூடாது. இப்படி கர்த்தருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல டிகிரி வாங்கிக்குவாங்களாம். சரி, 4வது வாசியுங்க. நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நல்லொழுக்கங்கிறது இங்கிலீஷில் வாசித்து பார்த்தீங்கன்னா தே ஷுட் பி கிரேவ் அப்படின்ட்டு. கிரேவ்னா என்னதுங்க? கிரேவ்னா பொதுவாக எதை கிரேவுமோ சமாதி. அவங்க எப்படி இருக்கணுமா? கிரேவாக இருக்கணுமா? அது எப்படி இருக்க முடியும்? அந்த சொல்லினுடைய பொருள் சீரியஸாக இருக்கணும்.
விளையாட்டு பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. சில அநேக மொழிபெயர்ப்பில் பார்க்குறோம், சீரியஸ், டிக்னிஃபைடு. பவுல் தீமோத்திக்கு எழுதும்போது சொல்லுவார், உன் இளமையை குறித்து ஒருவனும் ஒன்றை அசட்டை பண்ண, டேய் சின்ன பையன் ஐசக் இங்கே வாடா டேய், அப்படி நான் கூப்பிடலப்பா பயந்துடாத அப்படின்னு உங்களுக்கு யாரும் அசட்டையாக என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. டிக்னிஃபைடாக இருக்கணும். கிரேவ் அப்படின்னு சொன்னால் அந்த பிணம் எதுக்கும் செய்யாது. அதை திட்டினாலும் கோவப்படாது, கொஞ்ச நாளும் எழும்பிடாது. பணமாக தான் இருக்கும். யூ ஷுட் பி சீரியஸ், யூ ஷுட் பி டிக்னிஃபைட். நல்ல மரியாதைக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அதை தான் அங்கே தமிழில் நல் ஒழுக்கம் என்று சொல்லியிருக்கு. சரி, 5வது என்ன பார்க்குறேங்க? 9ஆம் வசனம், விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தின் ரகசியங்கிறது கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல். கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல், நியூ டெஸ்டமென்ட் லைஃப் ஸ்டைல். நீ நிறைய ஸ்டைல் இருக்கு, நியூ ஸ்டைல்ஸ் இருக்கு, நியூ வேவ்ஸ் இருக்கு. அந்த விசுவாசத்தின் ரகசியம் என்பது ஏதோ ஒரு என்ன விசுவாசத்தின் ரகசியம்னா எல்லாத்தையும் சொன்னால் ஸ்டடி ஆகிடும், மெசேஜ் ஆகிடும். கிறிஸ்து உனக்குள்ளே நம்பிக்கையாக இருப்பதே அந்த ரகசியம் அப்படின்னு பார்க்குறோம். ஐ எம் a child of God, I am born again. நான் உலகத்தார் மாதிரி இருக்க முடியாது. I am different. I got the Spirit of God in me. என் சரீரத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கார். அப்போ எனக்கு எப்படி தலை செய்யணும், எப்படி முடி வெட்டணும், எப்படி ஷேவ் பண்ணணும், எப்படி தாடி வைக்கணும், எப்படி வைக்கக்கூடாது, எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி இந்த உடலை மறைக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும். அதான் விசுவாசத்தின் ரகசியத்தை மனசாட்சியில், சுத்த மனசாட்சியில் காத்துக்கணும். இதை குறித்து இன்னொரு நாள் விவரமாக பேசுகிறேன். நம்ம 2K கிட்ஸுடைய இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்லையும் பேசினேன். கான்ஷியன்ஸ், பெற்றோர்கள் அன்பாக கேட்குறேன், அவங்க பிள்ளைகளுடைய மனசாட்சியில் சத்தியம் வரணும். அவங்க மனசுக்கு தெரியணும், ஐ எம் a child of God, I cannot be like anybody else. அதை பற்றி ஒரு பெருமை, ஒரு மகிழ்ச்சி வேணும், ஆவிக்குரிய ஒரு நல்ல பெருமை வேணும். ஐ எம் a child of God, I must know how to dress. I am a child of God, I must know how to behave. I am a child of God, I am not like any other person. அவங்க தெய்வங்களை வணங்குறவங்க அதே போல் இருப்பாங்க. நான் இயேசுவை வணங்குறேன், நான் இயேசுடைய உபதேசத்துக்கு வரணும். அதான் விசுவாசத்தின் ரகசியை சுத்த மனசாட்சியில் காத்துக்கொள்ளணும். உங்கள் கான்ஷியன்ஸில் தெரியணும். இது லார்ட்ஸ் டே, உங்கள் கான்ஷியன்ஸில் தெரியணும். எல்லாத்துக்கும் மேலே அதை ஒன்று மாத்திரம் வச்சுக்கோங்க. எடுபடி வேலை செய்கிறவங்க, இங்கே வாலண்டியர்ஸாக ஹெல்ப் பண்ணுறவங்க மனதின் ஆழத்தில் பதித்து கொள்ளுங்க, ஐ ஆம் a child of God. ஐ எம் நாட் எனி அதர் பர்சன். நான் யாரும் மற்றவங்கள மாதிரி இருக்க முடியாது என்பது உங்களுக்கு நல்லா தெரியணும். 5வது குறிப்பாக அதை பார்த்தோம். 10ஆம் வசனத்துக்கு வாங்க. மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும், குற்றஞ்சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது யோசித்தேன், இங்கே கொஞ்சம் நான் சில வேலைகளில் பிழைய விடுகிறேனோ என்று கூட நினைத்தேன். அவங்க வாலண்டியராக, தன்னார்வ தொண்டர்களாக, உதவிக்காரராக, ஏதோ ஒரு ஊழியத்தில் உதவி செய்கிறவர்களாக அவங்க வர்றதுக்கு முன்பாக they should be tested and proven, not blamed by anyone for anything. நான் ஏன் இதில் நான் பிழை விட்டேன்னா, சில தன்னார்வ தொண்டர்கள் அவங்களுடைய சில தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து மற்றவங்க என்கிட்ட ப்ளேம் பண்ணுறாங்க. அவன் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணலாம், அவன் எப்படி இதை செய்யலாம், அவன் எப்படி இருக்கான், வீட்டில் எப்படி இருக்கா, இல்லை சபையில் எப்படி பழகிறான். 1-2 கேஸ் நடந்திருக்கு. நான் எனக்கு அவன் ஜெயிச்சுக்கிட்டேன். ஆனால் பைபிள் எப்படி இருக்குது, அவங்க குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும். இங்கே தன்னார்வ தொண்டர்களாக இருக்கணும். உங்கள் அப்பா வந்து உங்களை குற்றம் சாட்டக்கூடாது, பஸ் இவனெல்லாம் கூட வச்சுருக்கீங்களே. இல்லை அந்த பிரதர் அங்கே யூஸ் பண்ணுறேன்னா ஒய்ஃப் வந்து இவரை போய் யூஸ் பண்ணுறீங்களேன்னு சொல்லக்கூடாது. இல்லை அந்த சிஸ்டர் அங்கே யூஸ் பண்ணுறோன்னா ஹஸ்பண்டு பிள்ளைங்க அந்த சிஸ்டரை பற்றி ப்ளேம் பண்ணக்கூடாது. குற்றம் சாட்டப்படாதவர்கள். பிரியமானவர்களே, குறிப்பாக சபையில் மற்றவர்களோடு கூட பழகிறதில்லை.
எதிர்பாலினத்தோடு பழகும்போது, மிக்சிங் வித் தி ஆப்போசிட் செக்ஸ், மிஸ்ஸிங் வித் தி ஆப்போசிட் செக்ஸ், குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும். அதில் தப்பே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ கேரக்டர் நம்பர் 6, குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும். வசனம் 11க்கு வாங்க. அந்தப்படியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும், அதுவும் அந்த கிரேவுங்கிற இது எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தலாம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். அதே மாதிரி உதவிக்கார ஊழியத்தை செய்கிற பெண்கள், அதில் ஆண் பெண்கிறத போட்டுருவோம். கேரக்டர் மாத்திரம் பார்ப்போம். நல்லொழுக்கங்கிறத பார்த்துட்டோம். 7வது அவதூறு பண்ணாதவர்களும், அவங்க மற்றவங்களை பற்றி இங்கே கேட்டு அங்கே பேசி, அங்கே போய் கேட்டு இங்கே பேசி மற்றவங்க பேரை கெடுக்கிற மாதிரி ஸ்லாண்டராக இருக்கக்கூடாது. 7வது, நீங்கள் தன்னார்வ தொண்டர்களாக இருக்கணும்னா நீங்கள் மற்றவர்களை அவதூறு பண்ணக்கூடாது. இது ஒரு நல்ல கேரக்டர். சரி, 8வது, தெளிந்த புத்தி உள்ளவர்களும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு சோபர் மைண்ட் இருக்கணும். ஏன் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு தெரியணும். ஏன் நகை போட்டிருக்கேன், ஏன் நகை போடல தெரியணும். ஏன்டா தாடி வச்சுருக்கேன், நான் இதுக்காக தாடி வச்சுருக்கேன். ஏன் தாடி எடுத்துருக்கேன், இதுக்காக நான் தாடி எடுத்திருக்கேன். ஒரு சோபர் மைண்ட் வேண்டும். ஒரு தெளிந்த புத்தி வேணும். எதுக்கு வச்சுருக்கேன், சும்மா வச்சுருக்கேன் சொல்ல தெரியும். ஏன்டா வச்சுருக்கேன், நான் தாடி வச்சா தான் ஆம்பளை பையன் இருக்கேன்ல, நான் பார்த்தா எல்லோரும் பொம்பளை பிள்ளைன்னு சொல்கிறாங்க, நான் இதுக்காக தான் தாடி வச்சுருக்கேன். ஏதோ ரீசன் சொல்ல தெரியணும். இப்போ தாடி வைக்கிற சரியா தவறா என்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ளே வரல. நான் ஏன் இப்படி செய்கிறேன், ஏன் நீ ஜுவல்ஸ் போடல, நான் ஏன் போடல, எங்கள் அம்மா சொன்னாங்க போடல, ஏன் போடல, ஏன் நீ ஜுவல்ஸ் போட்டிருக்க, என்ன கொஸ்டின் பண்ணுற. இப்போ நான் தாடி ஜுவல்ஸை பற்றி பேசலை. நீங்கள் எது செய்தாலும் தன்னார்வ தொண்டர்களாக இருக்கிறவங்க, யூ மஸ்ட் பி சோபர் மைண்டட். யூ மஸ்ட் நோ வை யூ டூ திஸ், வை யூ டோன்ட் டூ தட். ஏன்டா அப்படி செய்கிற, சும்மா செய்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது. தெரில, எல்லோரும் செய்கிறாங்க நான் செய்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி சோபர் மைண்டட். 8வது. 9வது, எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். அப்படின்னா நீங்களாம் பொய் பேசுகிறீங்கன்றல்ல. மோசையை குறித்து வசனத்தெல்லாம் கொடுத்து நான் ப்ரீச் பண்ணலை. மோசையை குறித்து வேதத்தில் பார்க்குறோம். மோசே அவன் வீட்டில் எங்கும் தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தான். இயேசுவை பற்றி சொல்லியிருக்கோம், அவர் தேவனுக்கு எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராக இருந்தார். உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருந்தா அந்த வேலையில் நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். அந்த வேலையில் நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். பொய் சொல்கிற அந்த உண்மை இல்லை. இப்போ லெட்டர் எழுதுவாங்க, எழுதும்போது இவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, இவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. ஒரு வெல்கம் டெஸ்டில் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, மீடியா பாய்ஸ் இருக்கிறீங்க, இந்த சேர்ஸ் எல்லாம் போடுறதுக்கு சிலவங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க, நமக்கு ஆஃபீஸ் ப்ரிப்பேர் பண்ண நிறைய வேலைங்க செய்கிறீங்க. நீங்கள் எந்த வேலைக்கு உங்களை ஒத்துக்கொண்டீங்களோ அதில் யூ ஷுட் நெவர் பி ஃபவுண்ட் வாண்டிங். அதான் ஃபெய்த்ஃபுல், அதான் ஃபெய்த்ஃபுல். இப்போ ஆஃபீஸ் செய்கிறவங்க 5:30 மணிக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க, 5:30 மணிக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. 5:30 மணிக்கு வர வேண்டிய ஒரு ஆள் 6 மணிக்கு வர்றார். அவர் அதில் உண்மை இல்லை, அவர் பொய் பேசினாருன்னு சொல்ல, அந்த வேலையில் அவர் உண்மை இல்லை. இப்போ இந்த மீடியா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும், எல்லாத்தையும் ஒழுங்காக செட் பண்ணணும். செட் பண்ணி 9 மணிக்கு டைமர் போட்டு நம்ம ஆரம்பிக்கணும். நான் 8:55க்கு வரேன், நான் அந்த வேலையில் உண்மை இல்லை. அது பொய் சொல்கிறோங்கிற பொருள் இல்லை. எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த வேலையில் நான் கரெக்டாக இருக்கணும். ஃபெய்த்ஃபுல், யூ ஆர் ஃபெய்த்ஃபுல், இஸ் வெரி ஃபெய்த்ஃபுல். வாட் இஸ் bestowed upon, what is given to him, he is faithful. அப்படி இருக்கணுமா, அது 9வது. அப்படியே 12ஆம் வசனத்துக்கு வாசிங்க. மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய். பிரியமானவர்களே, ஒரே மனைவியுடைய புருஷருமாய், இல்லைன்னா ஒரே புருஷனுடைய மனைவியுமாய். திருமணம் ஆனவங்க இருக்காங்க, திருமணம் ஆகாதவங்க இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பிரியமானவர்களே, ஒரு செக்ஷுவல் இன்டெகிரிட்டி, எதிர்பாலினத்தோடு பழகிறதுல ஒரு கண்ணியம் இருக்கணும். அதை வச்சுக்கோங்க.
அவன் எல்லாத்தையும் ஒரு லூஸாக இருக்க முடியாது. உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறவன் அவன் எதிர்பாலினரோடு ஒரு இன்டெகிரிட்டி அதை காத்து கொள்ள வேண்டும். 11வது குறிப்பு வாசியுங்கள். தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். தங்கள் பிள்ளைகளையும் தங்கள் குடும்பத்தையும் நன்றாய் நடத்துள்ளார். அவங்க ஃபேமிலியை நல்லா மெயின்டைன் பண்ணணும். இதில் கிட்டத்தட்ட 11 குறிப்புகள் இருக்குது. இன்னொரு இடத்துல ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இதே மாதிரி உதவிக்காரருடைய ஊழியம் ஆக்ட்ஸ் சாப்டர் 6 verse 3. அப்போஸ்தலர் 6:3 வாசிங்க. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இந்த வேலைக்காக என்ன வேலை? சாப்பாடு பரிமாறுற வேலை. நம்ம லவ் ஃபீஸ்ட் பரிமாறுறோம் இல்லையா, அதே மாதிரி சாப்பாடு பரிமாறுற வேலை. அந்த வேலைக்கு ஏற்படுத்தணும். இப்போ அந்த உதவிக்காரருடைய வேலையை செய்யணும்னா அவங்களுக்கு 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம், பரிசுத்தாவியால் நிறைந்து இருக்கணும். உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிற எல்லா பிள்ளைகளும், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், சில்ட்ரன், பாய்ஸ், கேர்ள்ஸ், கவனிச்சுக்கோங்க. நீங்கள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தாவியால் நிறைந்திருக்க வேண்டும். சபையில் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதுலேயும் நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். அபிஷேக கூட்டம் நடக்குது. அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அது பைபிளில் உதவிக்காரருடைய என்ன ஊழியம்? பிரசங்க ஊழியமா? இல்லை. வொர்ஷிப் டீமில் இருக்காங்களா? இல்லை. என்ன ஊழியம் செய்கிறாங்க? சாப்பாடு பரிமாறுறாங்க. சாப்பாடு பரிமாறுறவங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தாவியால் நிறைந்தவர்களாக இருக்கணும். அது குவாலிஃபிகேஷன் நம்பர் 12. குவாலிஃபிகேஷன் நம்பர் 13, பரிசுத்தாவியால் நிறைந்தவர்கள் மாத்திரமல்ல, உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஞானத்தால் நிரம்பி இருக்கணும். 2 விதமான ஞானம். நீங்கள் செய்கிற பணிக்குரிய ஞானம். லவ் ஃபீஸ் செய்கிறாங்கன்னா அந்த லவ் ஃபீஸ் செய்கிறதுக்குரிய ஒரு ஸ்கில் வேணும். ஆனால் அதுக்கு மேலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதான் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஞானத்தால் நிரம்பி இருக்கணும். ஞானத்தால் நிரம்பி இருக்க மாத்திரமல்ல, பிரியமல்ல. 14வது அவருடைய குவாலிஃபிகேஷன் வாசியுங்கள். அவர்கள் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற நற்சாட்சி பெற்றிருக்கணும். நற்சாட்சி பெற்றிருக்கணும். இந்த பிள்ளை கொயரில் பாடுது அப்படின்னா அந்த பிள்ளையை குறித்து சபையில் நல்ல சாட்சி இருக்கும். சபையில் மாத்திரமல்ல, அந்த வசனத்தை அப்படியே வைத்திருங்க, வாசிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 3:7 வாசிங்க. 1 தீமோத்தேயு நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். இங்கே சபையில் உங்களுக்கு சாட்சி இருந்தால் மாத்திரம் போதாது. உங்கள் ஸ்கூலில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் வீட்டில் நீங்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். நான் வேலை செய்யும்போது பிரியமல்ல, தாழ்மையாக சொல்ல, எங்கள் ஸ்கூலில் எனக்கு சாட்சி இருந்தது. எங்கள் பிரின்ஸ்பால், எங்கள் கலீக்ஸ், என் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸ் என்னை பற்றி சொல்கிறாங்க. பெருமைகத்தில் அவங்களை உற்சாகப்படுத்த சொல்கிறேன். அவள் சபையில் மாத்திரம் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கினா போதாது, புறம்பே இருக்கிறவர்களால், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாலும் உங்களுக்கு நல்ல சாட்சி இருக்கணும். இப்போ எத்தனை பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம்? சத்தமாக சொல்லுங்கள். 14 பாயிண்ட் பார்த்துட்டோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க போகிறேன். நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. 3ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அதில் தான் ஆரம்பித்தோம். 13ஆம் வசனம் வாசிங்க. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள், இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள். 8ஆம் வசனம் வாசிங்க. அந்தப்படியே உதவிக்காரரும் 15வது குவாலிஃபிகேஷன்,
உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் உதவிக்காரராக இருக்கணும், உபத்திரவக்காரராக இருக்கக்கூடாது. உதவிக்காரர்னா என்னன்னு சொன்ன ஆரம்பத்தில் எடுபடி. சொல்லுங்க. எடுபடி. ஆங்கிலத்தில் என்ன சொன்ன? டீக்கன்ஸ். டு ரன் ஆன் எரண்ட்ஸ். ஓடி ஓடி போகணும், உதவி செய்யணும். இப்போ அந்த சேர் எடுத்துறது ஏற்றாடு, இந்த டேபிளை தூக்கிறேன், இதெல்லாம் சாப்பாடு போடுப்பாங்க, போடுப்பா. உதவிக்காரராக இருக்கணும். நம்ம உதவி செய்ய தான் வந்திருக்கிறோம், அதுதான் வாலண்டியர் பண்ணியிருக்கிறோம். இப்படி இந்த 15 குவாலிட்டிஸ் பிரியமானவர்களை, இப்படி உதவி செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல ஒரு டிகிரி, ஹை டிகிரி அப்படி செய்கிறவங்க தேவனுடைய பார்வையில் வேற லெவலு. அவங்கெல்லாம் வேற லெவலு, வேற லெவலுங்க ப்ரோ. அவங்கெல்லாம் வேற லெவலு. அந்த வேற லெவல் மாத்திரமல்ல, 13ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவேன், ஆண்டவர் என்னை கர்த்தர் சேர்த்துக்கொள்வார். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கள் தங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைவது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்களுக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ், கர்த்தர் கைவிட மாட்டார். எல்லா வேலையும் ராஜினாமா பண்ணிட்டு வரும்போது நான் சாதாரணமாக சொன்னேன், ஐ வில் லேக் நோ குட் திங். இந்த வேலைக்கு சொல்லிட்டு இருக்கேன், ஐ லேக் நோ குட் திங், ட்ரூலி ஐ லேக் நோ குட் திங். பெரிய கான்ஃபிடென்ஸ். ஆண்டவர் கைவிட மாட்டார், என்ன இதுவரை கைவிடலை, உங்களையும் கைவிட மாட்டார். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். பொதுவாக மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் சொல்லலாம் கான்ஃபிடென்ஸ் லெவல். அப்போ கிறிஸ்துவை பற்றும் கான்ஃபிடென்ஸ் லெவல் நமக்கு எங்கேயோ போயிடும். இன்றைக்கி முழு நேர ஊழியத்தில் இருக்கிற மிஷினரியாக இருக்கிற அநேக ஊழியக்காருடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன். நீங்கள் கூட வாலிப நாள் இயேசுவை கண்ட நிகழ்ச்சியில் இப்போ கேட்டிருப்பீங்க. அநேக ஊழியர்கள் முழு நேர ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக சபையில் எடுபடியாக இருந்தவங்க. இன்றைக்கி நம்ம சபையிலும் கூட ஊழியத்தில் உதவியாக இருந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு ஊழியம் செய்துட்ருக்கிறாங்க. பிரியம்மாள் இங்கே உள்ளவங்களையும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நல்ல தைரியம், போல்ட்னஸ் என்றல்ல கான்ஃபிடென்ஸ், அப்படியே நம்பிக்கை வந்துடும். அதனால் இந்த 15 குறிப்புகளையும் வைத்துக்கொள்ளுங்க. ஏதோ இங்கே வாலண்டியர்ஸாக இருக்கிறோம் என்றல்ல, உங்களுக்கு இந்த சின்ன வார்த்தைகளை சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ சொல்லுவீங்க, சண்டையெல்லாம் பிடிச்சி ஷார்ட்டாக பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஜெபிச்சுக்கோங்க. கர்த்தருடைய கிருபை இறக்கங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறேன். அன்பின் இயேசுவே, இந்த சபையில் உள்ள உதவிக்கார டீக்கன்ஸ் எல்லாரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன். அவர் தங்களுக்கு ஒரு நல்ல நிலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அவருடைய ஸ்டடீஸில் ஆசீர்வதி, வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வதி, கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தில் மிகுந்த ஒரு தைரியத்தை, கான்ஃபிடென்ஸை உமக்கென்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு கட்டளை. ஆண்டவரே, சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாரும் ஆண்டவரே இங்கே ஒரு விருந்தாளியாக இல்லாதபடிக்கு பங்காளிகளாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த எல்லா குறிப்புகளையும் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலும் உயர்ந்த நிலையை அடைவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வாலிப நாளில் இயேசுவை கண்டு என்ற நிகழ்ச்சியின் அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.